சர்ஜரின்றது எல்லாருக்கும் தேவை இல்ல அப்படின்னு நம்ம நெறைய இடத்துல பேசுறோம். அத பேசுனத வந்து செயல்ல காட்டுறதா ப்ரூவ் பண்றது. பசங்க தூங்கிட்ட அப்புறம் அந்த வலியில ஃப்ரிட்ஜ் உள்ள கை வச்சிடலாமா? அந்த ஃபீலிங்லாம் போயிடுச்சு. கரண்ட் பேக்ல இருக்குல்ல, அங்க கை வச்சோன்னா உங்க கை இதுவாயிடும். அவர் சொல்ட்டாரு பையன்கிட்ட, வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணியே ஆகணும். இல்லன்னா அவங்க கோமா ஸ்டேஜ் போயிடும். அவங்களோட லேடீஸு அவங்களோட வேலைய அவங்களால செய்ய முடியாது. இந்த ஒரு சின்ன எக்ஸர்சைஸ் மூலியமா சரி பண்ணக்கூடிய விஷயத்துக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. லைஃப் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா, இந்த எக்ஸர்சைஸ் முன்னாடியே அவங்க ப்ராப்பரா செய்யணும்னு சொல்லியிருக்கும் பட்சத்தில், டிஸ்னி ஸ்டார் வந்து மருந்து மாத்திரைலாம் எழுதி குடுத்தாரு. ஸ்ப்ரேலாம் எழுதி குடுத்தாரு. எனக்கு போதும் கொஞ்சம் சுகமா ஆயிடுச்சுப்பா. எந்த நோயும் இல்லப்பா. Hello, I'm Dr. Vignesh Pushpara, consultant orthopedic and spine surgeon. இதுக்கு முன்னாடி நம்ம எடுத்த வீடியோஸ், டெஸ்டிமோனி எல்லாத்துலயுமே சர்ஜரி பண்ண பேஷண்ட், நான் சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் நல்லா இருக்கேன், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி பேசியிருந்தாங்க. இந்த வீடியோ எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா, சர்ஜரின்றது எல்லாருக்கும் தேவை இல்ல அப்படின்னு நம்ம நெறைய இடத்துல பேசுறோம். அத பேசுனத வந்து செயல்ல காட்டுறதா ப்ரூவ் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ எடுத்தோம். 2021ல வந்துருக்குப்பா. இந்த ஷோல்டர் வலி இருந்தது. அது என்னாச்சு, எல்லா டாக்டர்கிட்ட போனேன். போன அப்புறம் எனக்கு சரியா ஆகல. எவ்வளோ மருந்து மாத்திரை சாப்பிட்டு பார்த்தா எனக்கு சரியா ஆகல. சரி சரி அங்கே ஆப்ரேஷன் பண்ணாங்க. டிஸ்க் வச்சாங்க. திருப்பி நான் இந்த மாதிரி வலி ஆகுதுன்னு சொல்லி திருப்பி போனது. அவர் எனக்கு அதில் சம்மந்தம் இல்லை அப்படி சொல்லிட்டாரு. அண்ட் 2வது விஷயம், கழுத்து வலியும் தோள்பட்ட வலியும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பேஷண்ட் நம்ம கிட்ட சொல்ற விதம் மைல்டா தான் மாறும். அதை நம்ம உன்னிப்பா கவனிக்கும் போது சர்ஜரி இல்லாமையே இதுக்கு சரி செய்ய முடியும். அவர் ஒரு நம்பர் கொடுத்தாரு. அசோக் பில்லர் டாக்டர்கிட்ட போக சொன்னார். அங்கே போனேன். பிளட் டெஸ்டிங் எல்லாமே ஸ்கிரீன்லாம் எடுத்து பார்த்துட்டு, அவர் ஷோல்டரில் புண்ணு இருக்குது, 3 மாதத்துக்கு அப்புறம் தான் சரியாகும்னாரு. அங்கேயும் போய் பார்த்தா சரியாகலை. இந்த பேஷண்ட் தேவையில்லாம போய் ஒரு சர்ஜரி ஒன்று பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமும் வலி சரியாகாம இருந்திருக்காங்க. வந்தாங்க, நாங்க திரும்பி எக்ஸாமின் பண்ணி பார்த்தோம். எக்ஸாமின் பண்ணி பார்த்ததுல வந்துட்டு எக்ஸர்சைஸ் மூலியமாவும் லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் மூலியமாவும் சரி பண்ண முடியும்னு தோணுச்சு. அப்புறம் எங்கள் பையன் வந்து யூடியூப்பில் பார்த்தான். டாக்டர் பேர் பார்த்துட்டு விக்னேஷ் புஷ்பராஜ் டாக்டர்கிட்ட வந்தோம். அவர்கிட்ட வந்து 1.5 மாதத்துலேயே எனக்கு சரியாயிடுச்சு. சார் வந்து பயப்படாதீங்க, எந்த ஃபீலிங்கையும் வைக்காதீங்க, எந்த ஃபீலிங்கை வந்து ஒதுக்கி வச்சுட்டு நல்லா ஃப்ரீயாக இருங்க, உங்களோட நோயே சரியாயிடும் அப்படி சொன்னார். அந்த மாதத்துலேயே எனக்கு சரியாயிடுச்சு. நீங்க இன்னொரு சர்ஜரி வருமோன்னு பயந்துனே வந்தீங்களா? ஆமாப்பா, பயந்துருந்தா எனக்கு வலி அவ்வளோ இது வலி. எவ்வளோ மாத்திரை சாப்பிட்டு சரியாகலையே, இதனால இருக்குமோ நம்மளுக்குன்னு ஒரு இது. டாக்டர் சொன்னாலும் அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாதுமா, அது என்னன்னு ஸ்கேன் எடுத்து பார்க்கலாம். ஸ்கேன் எடுத்து பார்த்தா 1.5 மாதத்துலேயே எங்களுக்கு சரியாயிடுச்சு. எல்லாம் கிளியராக ஆயிடுச்சு. எக்ஸசைஸ் சொன்னார், அதே மாதிரி மாத்திரையும் எடுத்துக்க சொன்னார். எடுத்தும் கரெக்டாக சரியாயிடுச்சு. அதை நாங்க சொன்னோம், அவங்க செஞ்சாங்க. இதுல மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்களேன், சொல்றதோட எங்களோட வேலை முடிஞ்சிருது. அதை அவங்க கண்டிப்பா ப்ராப்பரா ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இவங்க ரெகுலரா கத்துக்கிட்ட எக்ஸசைஸை செஞ்சாங்க. 3 வருஷமா இருந்த வலி 3 மாசம் எக்ஸசைஸ்லயே சரியாயிருச்சு. அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ண சொன்னார். 1 லிட்டரு கேன் வச்சுட்டு 10 எக்ஸசைஸ் செய்ய சொன்னார். அதெல்லாம் செய்த அப்புறம் எனக்கு சரியாயிடுச்சு. 1 லிட்டர் தண்ணி கேன் வச்சுட்டு இப்படி ஒரு எக்ஸசைஸ் செய்யணும், இப்படி செய்ய சொன்னார், இப்படி செய்ய சொன்னார். அப்புறம் அந்த கை சுற்ற சொன்னார். அது செவுத்துல இது பண்ணின்னு இது பண்ண சொன்னார். இதெல்லாம் சொன்னார். நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். அவர் வந்து உங்களுக்கு டைம் எப்போ கிடைக்குதோ அந்த நேரத்துல நீங்கள் பண்ணிக்கிட்டே இருங்க, உங்களுக்கு ஃப்ரீயாக ஆகிடும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி நான் செய்கிறேன். இப்போ சொன்னார், சார் சொன்னார், நீ எக்ஸசைஸ் விடாதீங்க, மருந்து மாத்திரைன்னு இது எக்ஸசைஸில் தான் உங்களுக்கு கொஞ்சம் இதுவாகும், ஆப்ரேஷனே தேவைன்னு நீங்கள் நல்லா ஆகிட்டீங்கன்னு அவரும் சொல்லிட்டாரு. இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் மூலியமா சரி பண்ணக்கூடிய விஷயத்துக்காக அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. லைஃப் ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. ஆனா, இந்த எக்ஸசைஸ் முன்னாடியே அவங்க ப்ராப்பரா செய்யணும்னு சொல்லியிருக்கும் பட்சத்தில் சரியா இருக்க முடியும். பரவாயில்ல, இப்போவாச்சும் வந்தாங்களே, நம்ம செஞ்சு கொடுக்க முடிஞ்சிருக்கு. அவர் வந்து எங்களை பயம் பண்ணிட்டாரு, புரியுதுங்களா? போனதுமே அவர் சொல்லிட்டாரு பையன்கிட்ட, வந்துட்டு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும், இல்லைன்னா அவங்க கோமா ஸ்டேஜ் போய்டும். அவங்களோட லேடீஸு அவங்களோட வேலையை அவங்களால செய்ய முடியாது. அதுன்னு பசங்க பயந்துட்டாங்க. ஐயோ, நம்ம அம்மாவுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ ஒரு டாக்டர் வந்து அவர் நோயை நல்லா ஆக்கிறவர் தானே, அதெல்லாம் நினச்சி போய் டான்ஸில் போய் கன்சல்ட் பண்ணாங்க எல்லாரும் போயிட்டு. இது அவரும் இவங்ககிட்டே அந்த வார்த்தை தான் சொன்னார். அவங்களோட இது இருக்குது, அது மாதிரி இருக்குதுப்பா, அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும்.
திரும்பி நாங்கள் மென்ஷன் பண்ண விருப்பப்படுறது, தேவையான இடத்துல சர்ஜரி பண்ணால் மட்டும்தான் சரியாகும். தேவையில்லாத இடத்துல சர்ஜரி பண்ணாலும் சரியாகாது. எனக்கு பசங்க தூங்கிட்ட அப்புறம் அந்த வலியில் ஃப்ரிட்ஜு உள்ள கை வச்சிடலாமா அந்த ஃபீலிங்லாம் போயிடுச்சு. கரண்ட் பேக்கில் இருக்குன்னா அங்கே கை வச்சுன்னா உங்கள் கை இதுவாகிடும் அப்படி சொல்லிட்டுலாம் யோசனை அவங்ககிட்ட சொல்லிட்டேன் நான். எனக்கு அவ்வளோ வலி இருக்குப்பா, எனக்கு தூங்க முடியல, இப்படியே வைக்க முடியாது, இப்படியே வைக்கும், படுக்கவும் கூடாது. நைட்டில் போது பயங்கர வலியாக இருக்கும், இப்படியே துடிப்பேன் நான். சரி பசங்க தூங்குது, இந்த இதெல்லாம் நம்ம செய்திடலாமா, அந்த வலி தாங்க முடியாது. அந்த இது எனக்கு தூக்கம் வராது, எழுந்து நடந்துக்கினே இருப்பேன். அப்புறம் இவனை எழுந்து பார்த்துட்டு, என்னம்மா வலி அதிகமாக இருக்குமா, நம்ம வேறு டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேம்மா அப்படி. திருவாரூருக்கு அந்த டாக்டர் எங்களுக்கு சொன்னார், ஃபோன் நம்பர் கொடுத்தாரு. ஆனால் நாங்கள் போகல. வானாம்மா, இவரும் அவரை மாதிரி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன், அதெல்லாம் வானாம், இந்த யூடியூப்பில் இதில் பார்த்துருக்கு, கோகுல் இதில் பார்த்துருக்கேன், அந்த டாக்டரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன். சரி சார், எக்ஸசைஸ்லேயே எல்லா வைத்தியமும் பண்ணி முடிச்சிட முடியுமா நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. எல்லா பிரச்சனைக்கும் ஃபர்ஸ்ட் லைன் ட்ரீட்மெண்ட் எக்ஸசைஸ் தான். எக்ஸசைஸ் பண்ண வேண்டிய கட்டத்தை தாண்டி வரும்போது கண்டிப்பாக சர்ஜரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். மொதல் கட்டம் எக்ஸசைஸ், 2வது கட்டம் சர்ஜரியாக தான் இருக்கும். மொதல் கட்டத்தில் நீங்கள் வரும்போது கண்டிப்பாக நாங்கள் எக்ஸசைஸ் தான் சொல்லுவோம், கவலைப்படாதீங்க. எல்லாம் ஹாப்பியாக இருக்குப்பா, எந்த இதுவும் இருக்குப்பா. பிக்னிக் ஸ்டார் மருந்து மாத்திரைலாம் எழுதி கொடுத்தாரு, ஸ்ப்ரேலாம் எழுதி கொடுத்தாரு. எனக்கு போதும், சுகமாக ஆயிடுச்சுப்பா, எந்த நோயும் இல்லைப்பா. அவர் என்ன சொல்கிறார், எதுவும் யோசனை பண்ணாதீங்க, நம்ம நோயின்னு நினச்சா தான் உங்களுக்கு இது ஃப்ரீயாக விட்டுருங்க, நல்லா ஆகிட்டீங்க நீங்கள், ஃப்ரீயாக விட்டோம்.